It is our property. ED has come in to do a robbery into our shame, Amit Shah, shame. में बीजेपी ने टेंडर किए, बीजेपी ने मैनेज करके अपने लोगों को look at this. You're seeing what is happening with Amit Shah's Delhi police. हमारा पॉलिटिकल जो स्ट्रैटेजी देखिए ना कैसे लेके जा अरे வணக்கம். குஜராத் லாபியின் கண்களில் விரலை விட்டு ஆட்டக்கூடிய ஒரே ஒரு சீஃப் மினிஸ்டர். நரேந்திர மோடி அமித்ஷாவிற்கு பயப்படாத அஞ்சாத ஒரே ஒரு சீஃப் மினிஸ்டர். நரேந்திர மோடி பிஜேபிக்கு சவால் விடக்கூடிய ஒரே ஒரு சீஃப் மினிஸ்டர் மம்தா பானர்ஜி. நேற்று எந்த அளவில் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வெஸ்ட் பெங்காலில் மம்தா பானர்ஜியின் கட்சியின் சீக்ரெட் ஃபைல்களை ஒரே ஒரு ஃபைலை எடுப்பதற்காக எந்த விதமான திட்டத்தை போட்டார்களோ, சிங்கத்தின் வாயிலிருந்து மாமிசத்தை பிடுங்கும்படி மம்தா பானர்ஜி நேற்று சீறி பாய்ந்ததை ஒட்டுமொத்த இந்தியா பார்த்தது. எந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் சிபிஐ ஐடிஐ வைத்து ஒட்டுமொத்த இந்திய அரசியல்வாதிகளை அடக்கக்கூடிய வேலையை நரேந்திர மோடி அமித்ஷா பார்த்து வந்தாரோ, அந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுக்கு எதிராக மம்தா பானர்ஜி லீகல் விவகாரமாக இருக்கட்டும் அல்ல என்ன நடந்தாலும் பிரச்சனை அல்ல, இதற்கு மேல் அமைதியாக இருக்க மாட்டேன். என்னுடைய மாநிலம், என்னுடைய அரசியல் கட்சி, என்னுடைய அரசியல் களத்தில் யாருக்குமே இடம் கிடையாது என்கிற விஷயத்தை மம்தா பானர்ஜி நேற்று எடுத்து வைத்திருந்தார். இன்னைக்கு கார்த்தால வெஸ்ட் பெங்கால்ல இருந்து டெல்லி வரை டிஎம்சி எம்எல்ஏக்கள், டிஎம்சி எம்பிக்கள், ஒட்டுமொத்த மம்தா பானர்ஜி உட்பட ஒட்டுமொத்த இந்தியாவிற்கு ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிளை எடுத்து காட்டியிருக்கிறார்கள். மம்தா பானர்ஜி வெஸ்ட் பெங்கால் ரோடுகளில் நடந்து வரும்போது டெல்லியில் அதற்கான சத்தம், அதற்கான பதற்றம் தெரிய வந்தது. இன்னைக்கு அதிகாலையிலேயே அமித்ஷாவின் ஆஃபீஸ், ஹோம் மினிஸ்ட்ரி ஆஃபீஸருக்கு வெளியில் டிஎம்சியின் எம்பிக்கள் போராட்டத்தில், அமைதி போராட்டத்தில் இறங்கிவிட்டார்கள். அதாவது கையில் பிளாங்கார்டெல்லாம் எடுத்து போராட்டத்திற்கு. அமித்ஷா, உன்னுடைய வேலை வெஸ்ட் பெங்காலில் என்ன? எதற்காக என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டை ஏவி விட்டு எங்களுடைய கட்சி விவகாரத்தின் ஃபைல்ஸ்களை பிடுங்க பார்த்தாய்? இது போன்ற கேள்விகள். அதற்கு பின்பு என்ன நடந்தது? தொடக்கத்தில் ஒரு சிறிய ப்ரோமோவை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். மஹுவா மொய்த்ரா, பெரேக் ஓபராயின், இது போன்ற ஏராளமான எம்பிக்களை வலுக்கட்டாயமாக தரதரவென்று இழுத்து சென்று அவர்களை டீடைன் செய்யக்கூடிய வேலையை அமித்ஷாவின் டெல்லி போலீஸ் பார்த்தது. இன்னொரு பக்கம் மம்தா பானர்ஜி. நடந்தது என்ன? ஒவ்வொன்றையும் நீங்கள் இதற்கு மேல் பார்க்க போகிறீர்கள். அதனால் இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்கள். அதற்கு முன்பு ஒரு சிறிய கோரிக்கை. எங்களுடைய சேனல் தைரியமாக மிகப்பெரிய அளவில் ரிஸ்க் எடுத்து ஏராளமான செய்திகளை திரட்டி உங்களுக்காக ஒவ்வொரு நாளும் கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம். இது ஒரு சில அமைப்புகளுக்கு பிடிக்கவில்லை. இந்த அமைப்புகள் எங்களுடைய வீடியோக்களை மிகப்பெரிய அளவில் முடக்கக்கூடிய வேலையை பார்க்க தொடங்கி இருக்கிறார்கள். தொடர்ந்து நீங்கள் பார்த்தீர்கள் எங்களுடைய வீடியோக்கள், அதில் வரக்கூடிய வியூஸ் எந்த அளவில் இருக்கிறதுன்னு உங்களுக்கு புரியும். இதிலிருந்து மீட்டெடுப்பதற்காக யூடியூபோடைய அல்காரிதத்தை நாம் உடைத்தால் மட்டும்தான் அது சாத்தியப்படும். என்ன செய்ய வேண்டும்? இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் போதே லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பட்டனை தட்ட மறக்காதீர்கள். இதை தாண்டி ஹாய், ஹலோ, வணக்கம் அல்ல உங்களுடைய கேள்விகள், கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதிவிடுங்கள். இதையும் தாண்டி அருகில் இருக்கக்கூடிய QR கோடை ஸ்கேன் செய்து பொருளாதார ரீதியாக எங்களை சப்போர்ட் செய்ய நினைக்கக்கூடிய நபர்கள் அதையும் செய்யலாம். நடந்தது என்ன? நேற்று திடீர் என்று பிரதீக் ஜெயின், இந்த நபருடைய படத்தை பார்த்துக் கொள்ளுங்கள். யார் இந்த நபர்? ஐபேக் ஒரு சர்வே ஏஜென்சி, அரசியல் களத்தில் ஒரு மிகப்பெரிய பெயரை கொண்ட ஐபேக் நிறுவனம், பிரசாந்த் கிஷோர், பிரதீக் ஜெயின், இது போன்ற ஏராளமான நபர்கள் ஒன்றாக இணைந்து இந்த அமைப்பை உருவாக்கினார்கள். டிஎம்கேவாக இருக்கட்டும், பிஜேபியாக இருக்கட்டும், காங்கிரஸ் ஆக இருக்கட்டும், டிஎம்சி ஆக இருக்கட்டும், இந்த நாட்டுக்கு கூடிய ஏராளமான ஆம் ஆத்மி கட்சி உட்பட ஏராளமான தலைவர்களுக்காக
பொலிட்டிக்கல் எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜியை எடுத்து காட்டிய இந்த நிறுவனம். யார் இந்த பிரதீக் ஜெயின்? பிரதீக் ஜெயின் இந்த கம்பெனியை உருவாக்கிய ஃபவுண்டர் மெம்பர்ஸ்களில் ஒருவர். பிரதீக் ஜெயினுடைய வீட்டில் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுடைய ஒரு ரெய்ட் போடப்பட்டது நேற்று. பிரதீக் ஜெயின் வீட்டில் மட்டுமல்ல, ஐபேக் நிறுவனத்துடைய ஆஃபீஸிலும் ஒரு ரெய்ட் போடப்பட்டது. இந்த ரெய்டிற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அர்த்தத்தை நீங்கள் பார்த்தீர்கள்னா, பிஜேபியுடைய ஒரு இன்டர்னல் ரிப்போர்ட் வெளிவந்தது. இன்டர்னல் ரிப்போர்ட்டில் பிஜேபி வெஸ்ட் பெங்காலில் தோற்க போவதாக ஒரு செய்தி வெளிவந்தது. கிரவுண்ட் ரிப்போர்ட் ஆஃப் பிஜேபி. ஆர்எஸ்எஸ் பிஜேபி எடுக்கக்கூடிய கிரவுண்ட் ரிப்போர்ட் ரொம்பவே ஆழமாக இருக்கும். அதை வைத்து அமித்ஷா அண்ட் டீம் அடுத்த நடவடிக்கை எடுக்க தொடங்கி விடுவார்கள். அதன்படி தான் இந்த ரெய்ட் போடப்பட்டதாக கூறுகிறார்கள். மம்தா பானர்ஜி கையில் ஒரு ஃபைல் இருக்கிறது. இந்த படத்தில் நீங்கள் பார்த்தீர்கள், அது தெரியும். இந்த ஃபைல் மட்டுமல்ல, ஹார்ட் டிஸ்க், பென் டிரைவ்ஸ், ஏராளமான மற்ற விஷயங்கள் இருந்திருக்கிறது. மம்தா பானர்ஜி கையில் இருக்கக்கூடிய இந்த ஃபைலை பற்றியும் நான் எடுத்துக்காட்டப் போகிறேன். ஆனால் நேற்று நடந்த இந்த ரெய்டில் பிரதீக் ஜெயின் ஐபேக் நிறுவனத்துடைய ஃபவுண்டர் மெம்பர் மற்றும் கிடையாது, திரிணாமுல் காங்கிரஸோடைய ஐடி விங் ஹெட்டாகவும் இவர் இருக்கிறார். அதாவது டிஎம்சியோடைய வரக்கூடிய தேர்தலுக்கான அனைத்து ஸ்ட்ராட்டஜி, அனைத்து ஃபார்முலா, எந்த பூத் லெவல் ஆஃபீஸர் யாருக்கு எந்த ஃபைல் போகணும், எந்த இடத்துல எந்த விதமான ப்ராபகண்டாவை நடத்தணும், எந்த விதமான ஸ்ட்ராட்டஜி நீங்கள் எடுத்துக்காட்ட போகிறீர்கள், யாருக்கு சீட்டு கிடைக்கும், எந்த விதமான இடங்களில் எந்த விதமான நரேஷனை நீங்கள் செய்ய வேண்டும் என்று அனைத்து விஷயத்தையுமே பிரதீக் ஜெயின் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஃபைலில் வைத்திருந்திருக்கிறார். பிரதீக் ஜெயின் இந்த கன்சல்டன்சியை தன்னோட வீட்டிலிருந்து தான் மெஜாரிட்டி செய்வார் என்கிற ஒரு விஷயம் வெளிவருகிறது. என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுடைய இந்த ரெய்ட் போட்ட உடனேயே மம்தா பானர்ஜிக்கு இந்த தகவல் போய் சேர்கிறது. நேரடியாக பயப்படாமல் மம்தா பானர்ஜி என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அந்த அதிகாரிகளை மிரட்டி அவர்கள் கைப்பற்றிய இந்த ஃபைலை பிடுங்கி இருக்கிறார். பிடுங்கிங்கிறது எஸ்கேப் ஆனது மட்டுமல்ல, மீடியாவிற்கு முன் கிளின்னு கிழிச்சிருக்கிறார் அமித்ஷா மற்றும் நரேந்திர மோடியை. எந்த அளவில் மம்தா பானர்ஜி பேசினார் என்று நீங்களே ஒரு முறை கேளுங்கள். இதற்கு பின்பு ஏராளமான இன்ஃபர்மேஷனை நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன், பாருங்கள். How to collect all of our party hard disk, the candidate list, the party strategy, the party plan. Is it the duty of the ED and Amit Shah, the nasty home minister, the naughty home minister, who cannot protect the country, and is taking away all my party documents? If I raid the BJP party office, what will be? What will be the result? How to collect our party desk, the candidate list, the party strategy, the party plan. Duty of ED and Amit Shah is nasty home minister, naughty home minister, who cannot protect the country and taking away all my party document. If raid the BJP office, what will be the result? என்னுடைய கட்சி விவகாரத்தில் உங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கு? என்னுடைய கட்சியின் ஸ்ட்ராட்டஜிகளை, கேண்டிடேட் லிஸ்ட்கள், பிளான், எலெக்ஷன் பிளான் அனைத்துமே எதற்காக என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் கைப்பற்றியது? உங்களுடைய வேலை என்ன? எந்த விதமான பதிலையும் கொடுக்க முடியாத நிலையில் பிஜேபி தள்ளப்படுகிறது. எலெக்ஷன் வந்த உடனேயே என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ஆக்டிவேட் ஆகிறது. அது டெல்லி தேர்தலாக இருக்கட்டும், ஜார்க்கண்டாக இருக்கட்டும், இப்போ தமிழ்நாட்டிலும் இவர்கள் ஆக்டிவ் ஆகி விடுவார்கள். அங்கே வெஸ்ட் பெங்கால்லையும் இந்த விஷயம் நடந்திருக்கிறது. ஆனால் மற்ற இடங்களில் நீங்கள் பார்த்தீர்கள்னா மம்தா பானர்ஜி போன்று எதிர்ப்பை தெரிவிக்கக்கூடிய யாராயுமே நீங்கள் பார்த்திருக்க முடியாது. இந்த அளவில் இந்த ப்ரொட்டஸ்ட் வெளிவந்தவுடன் மம்தா பானர்ஜியுடைய அந்த கோபத்தை பார்த்தவுடன் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் தன்னுடைய ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்கிறார்கள். हमारा सर्च सबूतों के आधार पर था, किसी राजनीतिक संस्थान को टारगेट करना मकसद नहीं था. எங்களுடைய இந்த ரெய்ட் எங்களுக்கு கிடைத்த தகவல் படிதான் இருந்தது. ஒரு அரசியல் கட்சியை டார்கெட் செய்யக்கூடிய நோக்கம் எங்களுக்கு கிடையாது. किसी पार्टी के मुख्यालय को सर्च नहीं किया गया है.
நாங்கள் ஒரு அரசியல் கட்சியுடைய ஹெட் குவார்ட்டர்ஸை சர்ச் செய்யவில்லை. சர்ச் கா சுனாவ் சே கோய் சம்பந்த் நஹி ஹை. இந்த ரெய்டிற்கும் தேர்தலுக்கும் எந்த விதமான கனெக்ஷனும் கிடையாது. கானூனி பிரக்ரியா சே சர்ச் கியா கயா தா. சட்டத்திற்குள்ள நாங்கள் இந்த ரெய்டை போட்டிருக்கிறோம், இந்த சர்ச்சை நடத்தியிருக்கிறோம். எங்கள் மீது எந்த விதமான குற்றமும் கிடையாது. இந்த பதில் எவ்வளோ வீக்காக இருக்கிறதுன்னு நீங்கள் பார்த்தீர்கள்னா, இப்பெல்லாம் எந்த ரெய்டு எப்போ வரும் என்று யாருக்குமே தெரியாது. எந்த அரசியல்வாதியுமே தன்னுடைய வீட்டில் இது போன்ற ஃபைல்களை வைப்பதே கிடையாது. ரெண்டாவது, ஐபாக் நிறுவனம் டிஎம்சியுடைய எலெக்ஷன் கேம்பெயினை பார்த்து வருகிறார்கள். பிரசாந்த் கிஷோர் ஐபாக் நிறுவனத்திலிருந்து வெளியேறினதுக்கப்புறம் பிரதீக் ஜெயினிடம் தான் ஒட்டுமொத்த கண்ட்ரோலே, ஐபாக் கண்ட்ரோலே போய்விட்டது. இப்போது ஐபாக் நிறுவனத்தை பார்க்கக்கூடிய நபர் பிரதீக் ஜெயின் நேரடியாக. ரெண்டாவது, டிஎம்சியோடைய ஐடி விங்கின் ஹெட். எப்படி பிஜேபிக்கு ஐடி விங் எல்லாம் இருக்கிறது, அதே போன்று இவர்களுக்கும் இருக்கிறது. அந்த ஐடி விங்குடைய ஹெட் பிரதீக் ஜெயின். பிரதீக் ஜெயின் ஆஸ் அ ஸ்ட்ராட்டஜிஸ்ட், அவரிடம் ஏராளமான டாக்குமெண்ட்ஸ் அவருடைய வீட்டில் அலுவலகத்தில் இருந்திருக்கிறது. இந்த டாக்குமெண்ட்ஸை கைப்பற்றுவதற்காக அமித்ஷா எடுத்து வைத்த ஒரு மிகப்பெரிய முயற்சி நேற்று ஃபெயில் ஆகியிருக்கிறது. எதற்காக அமித்ஷாவிற்கு இது தேவை? ஏன்னா அங்கேருந்து வந்த ரிப்போர்ட், கிரவுண்ட் ரிப்போர்ட், பிஜேபி இஸ் லூசிங் வெஸ்ட் பெங்கால். இப்போ அடுத்த ஸ்ட்ராட்டஜி தேவை இல்லையா? யாரை முடக்கலாம், எப்படி முடக்கலாம், அந்த லிஸ்ட், டிஎம்சி யார் யாருக்கு சீட் கொடுக்கிறது, எந்த விதமான ஸ்ட்ராட்டஜியை பிளான் செய்திருக்கிறார்கள், எலெக்ஷனை எப்படி வெற்றி பெறுவதற்கான அந்த முயற்சி அவர்கள் எடுக்கிறார்கள் என்கிற அனைத்து விஷயமே பிரதீக் ஜெயின் கையில் இருந்திருக்கிறது. அதனால் பிரதீக் ஜெயின் வீட்டில் ஒரு ரெய்டு. மம்தா பானர்ஜியை நீங்கள் சாதாரணமாக எடை போட முடியாது. ஏன்னா இதற்கு முன்பு நீங்கள் பார்த்தீர்கள்னா நரேந்திர மோடி போன எலெக்ஷனும் போது தீதி ஓ தீதி என்றெல்லாம் அலைக்கழித்தார் மம்தா பானர்ஜி. அவருடைய அந்த ஆக்ரோஷமான தேர்தல் கேம்பெயின் வெஸ்ட் பெங்காலில் பிஜேபிக்கு ஒரு கிளீன் ஸ்வீப்பை கொடுத்தது. பிஜேபி couldn't stand in front of மம்தா பானர்ஜி. நரேந்திர மோடி, அமித்ஷா, ஒட்டுமொத்த பிஜேபி மிஷனரி வெஸ்ட் பெங்காலில் ஃபெயில் ஆனது. மம்தா பானர்ஜியோடைய இந்த வீடியோவை நீங்கள் பார்த்தீர்கள்னா உங்களுக்கு புரிய வரும் எந்த அளவில் அவர் ஆக்ரோஷமாக பல விஷயங்கள் எடுத்து வைக்கிறார். हमारा हार्ड डिस्क ले लिया, हमारा फाइनेंशियल पेपर ले लिया, हमारा पॉलिटिकल पेपर ले लिया. फाइनेंशियल पेपर हमारा जो पॉलिटिकली रिलेटेड है, ये हम इनकम टैक्स में सबमिट करते हैं. दिस इज अ पॉलिटिकल सिस्टम. हमारा बैंक अकाउंट है, सब कुछ है. इसका बाद में भी बीजेपी इतना बड़ा डाकू है जिसका पास एक भी पैसा नहीं था. अभी हजारों लाखों करोड़ का संपत्ति हुआ है. एक आदमी को सीबीआई ने नहीं पकड़ा, ईडी नहीं पकड़ा. बंगाल में तो इसको इतना गद्दार है, जो बड़ा डाकू है, एक का खिलाफ में कोई सीबीआई नहीं हुआ. They took out our hard disk. They took out our financial papers. They took our political papers. எங்களுடைய ஹார்ட் டிஸ்கை கைப்பற்றி இருக்கிறார்கள், எங்களுடைய ஃபைனான்ஷியல் பேப்பர்ஸ்களை கைப்பற்றி இருக்கிறார்கள், எங்களுடைய பொலிட்டிக்கல் அரசியல் பேப்பரை கைப்பற்றி இருக்கிறார்கள். Our financial paper which is politically related, we submit these into income tax. எங்களுடைய அரசியல் கட்சியுடைய ஃபைனான்ஷியல் பொருளாதார டாக்குமெண்ட்ஸ் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் நாங்கள் சப்மிட் செய்யக்கூடிய அனைத்தையுமே இவர்கள் எதற்காக கை வைக்கிறார்கள்? அதை இவர்கள் கைப்பற்றியிருக்கிறார்கள். பொலிட்டிக்கல் சிஸ்டம், ஆர் பேங்க் அக்கவுண்ட், எவ்ரி திங் வாஸ் தேர். அனைத்தையுமே. அதாவது இந்த இடியோடைய நோக்கம் அங்கே சர்ச் செய்ய வந்த நோக்கம் டிஎம்சியிடம் இருக்கக்கூடிய இந்த குரூஷியல் டாக்குமெண்ட்ஸை கைப்பற்றுவது மற்றும் தானே ஒழிய வேறு எதுவுமே கிடையாது. மம்தா பானர்ஜியுடைய இந்த அலிகேஷன். Not a single person being caught by CBI ED has not caught in Bengal. ஒரு நபரை கூட இதுவரை நீங்கள் இடியை வைத்தோ சிபிஐ வைத்தோ நீங்கள் கைது செய்ய முடியவில்லை. பிஜேபி இஸ் அ டகேத், பிஜேபி ஒரு ரவுடி கூட்டம் என்று ஒரு மிகப்பெரிய அலிகேஷனை மம்தா பானர்ஜி எடுத்து வைத்திருக்கிறார். நீங்களே பாருங்கள். இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் மம்தா பானர்ஜி கையில் இருக்கக்கூடிய அந்த கிரீன் கலர் ஃபைல். இந்த கிரீன் கலர் ஃபைல் மட்டுமல்ல, இதை தாண்டி ஏராளமான மற்ற விஷயங்களும் இருந்திருக்கிறது. அதாவது மம்தா பானர்ஜி இந்த ஃபைலை வைத்து ஒரு மிகப்பெரிய பிரச்சாரத்தை நடத்துகிறார், அது ஒரு வேறு விஷயம். ஆனால் பிரதீக் ஜெயின் வீட்டில் ஏற்கனவே
அங்கே வைத்திருந்த ஏராளமான டாக்குமெண்ட்ஸ்களை இடமாற்றி விட்டார். இது ஒரு தகவல் வெளிவந்திருக்கிறது. ரெண்டாவது, ஒரு சில விஷயங்கள் அவர்கள் கையில் போனால் கூட அங்கே இருக்கக்கூடிய டிஎம்சி மற்ற அரசியல்வாதிகள் நேரடியாக மம்தா பானர்ஜி பகிர்ந்து அதையும் கையிலிருந்து பறித்து விட்டார். மம்தா பானர்ஜியோடைய அடுத்த allegation, because of election they are collecting all my information of my party. Look, I have taken everything. தேர்தலுக்கு பயந்து போய் என் கையில் இருக்கக்கூடிய கட்சியில் இருக்கக்கூடிய ஃபைல்ஸ்களை இவர்கள் பறிக்க பார்த்தார்கள். இதோ பாருங்கள், என் கையில் அனைத்துமே இருக்கிறது, நான் அனைத்துமே பறித்து விட்டேன். ஐ டோன்ட் கேர் அபவுட் யுவர் த்ரெட்ஸ் அண்ட் ஆல். எனக்கு உங்களுடைய ஏடிஐ பார்த்தும் பயமில்லை, உங்களுடைய சிபிஐ பார்த்தும் பயமில்லை. வழக்கு போடுறீங்களா, போட்டுக்கோங்க, பார்த்துக்கோ. ஐ எம் நாட் ஸ்கேர்ட் மிஸ்டர் மோடி அண்ட் அமித்ஷா. தெளிவாக மம்தா பானர்ஜி எடுத்து வைத்த இந்த விஷயம். பிகாஸ் ஐ டோன்ட் நோ he is in charge of my party. நீங்கள் ஐபேக் நிறுவனத்தின் மீதோ அல்ல பிரதீக் ஜெயின் மீதோ நீங்கள் இந்த ரெய்டை போடவில்லை. he is my party member. என்னுடைய பார்ட்டி மெம்பர், என்னுடைய எலெக்ஷன் இன்சார்ஜ் ஆக இருக்கும்போது அவருடைய வீட்டில் நீங்கள் ரெய்டு போட்டதற்கான காரணம் என்னுடைய ஐடி பேப்பர்ஸ்கள் உங்களுக்கு தேவைப்படுகிறது. என்னுடைய ஐடி பேப்பர்ஸ்கள் மட்டுமல்ல, என்னுடைய கட்சி பேப்பர்ஸ்களும் உங்களுக்கு தேவைப்படுகிறது. ஐ வில் நாட் டாலரேட் ஆல் திஸ் நான்சென்ஸ். மம்தா பானர்ஜியுடைய தெளிவான மெசேஜ் டு நரேந்திர மோடி அண்ட் அமித்ஷா. நீங்களே கேளுங்கள். Because of election, they are collecting all my information of my party. देखो मैंने सब लेके आया. Because I rang up Pratik, because he is the in charge of my party. So my hard disks, see, phone, hard disk, all they are collecting, and they have already attacked my IT office also. In fact, Sector 5, I am going there also. They are the great killer of democracy. And IT office, IPAC office. How can they do it like this? If I raid their party, their IT office, will it be all right? Please remember, one-sided कुछ नहीं हो सकता है. हम अभी तक भी चुप है, इतना सहन कर रहा है, इतना जलने का बाद भी. Mamta Banerjee says, what if I raid, or what if agency raids BJP's office? What will happen? BJP உடைய ஆஃபீஸஸ்களில் இதே போன்று ரெய்ட் போடப்பட்டால் என்ன நடக்கும் என்கிற ஒரு மிகப்பெரிய அலிகேஷனும் மம்தா பானர்ஜி எடுத்து வைத்திருக்கிறார். மம்தா பானர்ஜி பேச அடுத்த வீடியோவை நீங்கள் கேளுங்க, உங்களுக்கு புரிய வரும். Now they have taken out everything from my laptop. எங்களுடைய லேப்டாப்பில் இருந்து ஏராளமான விஷயங்களை அவர் எடுத்து சென்றிருக்கிறார்கள். என்னுடைய எஸ்ஐஆர் டேட்டா, நான் நடத்திய இந்த எஸ்ஐஆர் வழியாக வெஸ்ட் பெங்காலில் உருட்டல் மிரட்டல் எல்லாத்தையுமே செய்ய பார்த்தார்கள். அதை மம்தா பானர்ஜி உடைத்து விட்டார். அந்த டேட்டா அவர்களுக்கு தேவைப்படுகிறது. எங்களுடைய கேண்டிடேட் லிஸ்ட் இவர்களுக்கு தேவைப்படுகிறது. பூத் பிரசிடென்ட் லிஸ்ட் அவர்களுக்கு தேவைப்பட்டிருக்கிறது. அனைத்துமே பிரதீக்குடைய வீட்டில் இருந்தது, ஐபேக்கோடைய ஆஃபீஸில் இருந்தது. அதை தான் இவர்கள் கைப்பற்ற போனார்கள் என்கிற இந்த அலிகேஷனை நீங்களே கேளுங்கள். अब सब लैपटॉप से सब निकाल के लिया, हमारा डेटा, हमारा एसआईआर का डेटा, हमारा पार्टी का पॉलिसी का डेटा, हमारा कैंडिडेट का लिस्ट, हमारा बूथ प्रेसिडेंट का लिस्ट, हमारा आने वाला स्ट्रेटेजी, आप प्रतीक का घर में भी जाके किया है, आप हमारा आईपैक ऑफिस में आके भी किया है. I think it is an insult to all the IT sector, because all the IT sector, they are working for somewhere, for someone, so they can attack any IT sector anytime. They can collect all the data from any IT sector. Is it not a crime? Is it not a murder of the freedom, murder of democracy? Murder of the right to what? மம்தா பானர்ஜி ஒரு மிகப்பெரிய ரிஸ்க் எடுத்திருக்கிறார். ஐபேக் நிறுவனமாக இருக்கட்டும் அல்ல பிரதீக் ஜெயினுக்காக மம்தா பானர்ஜி போராடவில்லை. மம்தா பானர்ஜி தன்னுடைய அரசியல் களத்தை, அரசியல் கோட்டையை காப்பாற்றுவதற்காக களமிறங்கி இருக்கிறார்.
இந்தியாவில் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர்கள் ஏராளமான சீஃப் மினிஸ்டர்ஸ்கள் இருக்கிறார்கள். யாருக்கும் இந்த அளவில் தைரியம் இருக்குமா என்று நீங்கள் சிந்திக்க வேண்டியது. The entire election strategy has been snatched away. எங்கள் கையில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த தேர்தல் ஸ்ட்ராட்டஜியுமே இவர்கள் கைப்பற்றியிருக்கிறார்கள். இஃப் யூ நாட் லேர்ன் டு ஃபைட், நேரடி கேள்வி நரேந்திர மோடி அமித்ஷாவிற்கு. தைரியமில்லாத நபர்கள் களத்தில் இறங்கக்கூடாது. பயந்து சுபாவம் இருக்கக்கூடிய நபர்கள், தோல்விக்கு பயந்து போன நபர்கள் களத்தில் இறங்கக்கூடாது. வெஸ்ட் பெங்காலில் உங்களுடைய தோல்வியை பார்த்து இந்த அளவில் கோழைத்தனமான வேலையை நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள். You have looted my data, you have looted my strategy, you have looted my voters, you have looted Bengal, you have looted our language. எங்களுடைய மொழியை, எங்களுடைய மக்களுடைய ஓட்டுக்களை அனைத்துமே சூறையாடக்கூடிய உங்களுக்கு இந்த மண்ணில் இடம் கிடையாது. ஐ எம் சாரி மிஸ்டர் அமித்ஷா அண்ட் ஐ எம் சாரி மிஸ்டர் பிரைம் மினிஸ்டர். ப்ளீஸ் கண்ட்ரோல் யுவர் ஹோம் மினிஸ்டர். பிரதமர் அவர்களே, என்னை மன்னித்து விடுங்கள். உங்களுடைய ஹோம் மினிஸ்டர் அமித்ஷாவை கொஞ்சம் டைட் பண்ணி வையுங்க, கொஞ்சம் கண்ட்ரோலில் வைத்துக் கொள்ளுங்கள். நடப்பது வேறு. லுக் அட் த வேர்ட்ஸ், லுக் அட் த ஃபயர் வாட் திஸ் லேடி had showed yesterday evening. चुनाव का स्ट्रेटेजी पूरा छीन के लिया. एक क्राइम है. अगर आप हमारे साथ लड़ने नहीं सकते हैं तो अब क्यों हम पंगा में आते हैं? आप हिम्मत से काम लो. आप लोकतंत्र पुलिस प्रोसेस में जीतो. आप एजेंसी लगा के हमारा पेपर लूट करते हैं, करते लूट, बोलते झूठ. हमारा पेपर लूट करते हैं, हमारा स्ट्रेटेजी लूट करते हैं, हमारा डेटा लूट करते हैं, हमारा वोटर लूट करते हैं, हमारा बंगाल को लूट करते हैं, हमारा भाषा को लूट करते हैं. क्या है आप लोगों के लिए भविष्य? इससे और भी खराब हो. जितना भी सीट आपको मिलना चाहिए था, इससे तो अब जीरो में आ जाएगा. आई एम सॉरी मिस्टर अमित शाह एंड मिस्टर प्राइम मिनिस्टर. प्लीज कंट्रोल योर होम मिनिस्टर. Do you know who conducts survey of BJP? உங்களுக்கு தெரியுமா? மம்தா பானர்ஜி வீட்டில் போய் இவங்க என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டை வைத்து அங்கே மிரட்டெல்லாம் பார்த்துருக்கிறார்கள். பட் பிஜேபிக்கு எங்கேருந்து ஃபண்ட் வருது? பிஜேபியோடைய ஸ்ட்ராட்டஜி யார் செய்கிறார்கள்? பிஜேபியோடைய ஃபைல் எங்கே இருக்குது? 10-11 ஆண்டுகளாக பிஜேபி அக்கௌண்ட்டில் இந்த அளவில் பணம் எப்படி வந்தது என்கிற இந்த கேள்வியை கேட்கலாமா? என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட், சிபிஐ, ஐடி இவர்கள் பிஜேபியின் ஆஃபீஸர்ஸ்களில் ரேட் போட்டிருக்கிறார்களா? இல்லை பிஜேபியின் தலைவர்கள் வீட்டிலே ரேட் போட்டிருக்கிறார்களா? ராஜ்யசபாவில் காங்கிரஸ் எம்பியான அஜய் மாக்கன் 2024ஆம் ஆண்டு தேர்தலில் பிஜேபி அக்கௌண்ட்டில் 10,000 கோடி ரூபாய் வரை இருந்ததாக கூறுகிறார். வருஷம் வருஷம் பிஜேபியிடம் எவ்வளோ பணம் வந்தது என்கிற அந்த கணக்கை வெளிக்காட்டுகிறார். பிஜேபி அதற்கான பதில் கொடுத்ததா? அல்ல இன்கொயரி நடந்ததா? அல்ல என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட், சிபிஐ பிஜேபி ஆஃபீஸர்ஸ்களில் போய் கேள்வியாவது கேட்டார்களா? அதற்கு எதிராக என்ன நடந்தது? காங்கிரஸின் அக்கௌண்ட்டை முடக்கக்கூடிய, ஃப்ரீஸ் செய்யக்கூடிய வேலையை பார்த்தார்கள். தேர்தல் வர ஒரு மாதத்திற்கு முன்பு ராகுல் காந்தி ஒரு பிரஸ் மீட்டை வைத்து ஒரு தெளிவான கேள்விகளை கேட்க ஆரம்பிக்கிறார். என்னெல்லாம்? ஒரு அரசியல் கட்சியோடைய அக்கௌண்ட்டை நீங்கள் ஃப்ரீ செய்திருக்கிறீர்கள். 7 ஆண்டுகளுக்கு முன்பு ஏதோ ஒரு 14 லட்சம் ரூபாய்க்கான ஒரு ஒரு மிஸ்மேட்ச் இருந்திருக்கிறது. அந்த 14 லட்சம் ரூபாய்க்காக ஃபைனை போட்டிருக்கிறீர்கள் 200 கோடி ரூபாய். தேர்தல் லா புக்கில் நீங்கள் பார்த்தீர்கள்னா அந்த ஃபைன் அதிகபட்சம் 10,000 தாண்டக்கூடாது. இவர்கள் போட்டது 200 கோடி ரூபாய். ஒட்டுமொத்த அக்கௌண்ட்டே ஃப்ரீஸ். இந்த 200 கோடி ரூபாய் கட்டினீங்கன்னா நாங்கள் அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணுவோம். பணம் இருந்தால் தானே. காங்கிரஸோடைய சிச்சுவேஷன் என்னவாக இருந்திருக்கிறது என்றால், ஒரு தொண்டரை ரயில் டிக்கெட் எடுத்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அனுப்புனா கூட அனுப்ப முடியாத ஒரு நிலை. தட் இஸ் வாட் நரேந்திர மோடி had done. Listen to ராகுல் காந்தி. தமிழ் அதற்கான டைட்டில் எழுதியிருக்கேன். ப்ளீஸ் listen to him. 1 महीने पहले कांग्रेस पार्टी के सारे बैंक अकाउंट फ्रीज कर दिए गए. आप सोचिए, आप किसी परिवार के बैंक अकाउंट फ्रीज करिए, किसी व्यक्ति के बैंक अकाउंट फ्रीज करिए, किसी बिजनेस के बैंक अकाउंट फ्रीज करिए, किसी भी संस्था के बैंक अकाउंट फ्रीज करिए, होता क्या है? एकदम खत्म हो जाता है. अगर आपने किसी परिवार का बैंक अकाउंट फ्रीज कर दिया, भूखे मर जाते हैं.
वो कांग्रेस पार्टी के साथ किया जा रहा है। 1 महीने पहले यह हुआ और किसी संस्था ने, हिंदुस्तान की संस्था ने, किसी कोर्ट ने, किसी इलेक्शन कमीशन ने चूं तक नहीं कहा। सब ड्रामा देख रहे हैं। 20% हिंदुस्तान के लोग कांग्रेस पार्टी को वोट देते हैं। हम 20% लोगों को रिप्रेजेंट करते हैं और आज हम रेलवे टिकट नहीं खरीद सकते। आज हम अपने नेता को एक शहर से दूसरे शहर नहीं भेज सकते। हम एडवर्टाइजमेंट नहीं लगा सकते। और क्यों? 14 लाख रुपए 7 साल पहले 14 लाख रुपए का इशू है और 200 करोड़ रुपए का फाइन, और सारे के सारे बैंक अकाउंट फ्रीज कर दिए। जब इनकम टैक्स, ये दिखाना मुझे जरा, सॉरी क्या 200 करोड़, जब इनकम टैक्स, साफ इनकम टैक्स की जो एक्ट है साफ कहता है कि ज्यादा से ज्यादा 10,000 रुपए का फाइन लगेगा। तो यह है हिंदुस्तान का लोकतंत्र। यह क्रिमिनल एक्शन है कांग्रेस पार्टी के खिलाफ और हिंदुस्तान के लोकतंत्र के खिलाफ, और यह क्रिमिनल एक्शन हिंदुस्तान के प्रधानमंत्री कर रहे हैं। मेरी विनती है कि जो हिंदुस्तान के इंस्टीट्यूशंस हैं, जो वो अपने आप को हिंदुस्तान के इंस्टीट्यूशंस मानते हैं, डेमोक्रेसी को प्रोटेक्ट करते हैं, लोकतंत्र को प्रोटेक्ट करते हैं, हिंदुस्तान के कोर्ट्स हो, हिंदुस्तान का इलेक्शन कमीशन हो, वो इसके बारे में कुछ करें। और ये कहना कि हिंदुस्तान दुनिया की सबसे बड़ी डेमोक्रेसी, झूठ है। यहां कोई डेमोक्रेसी नहीं है। என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் இந்த ரெய்டை எதற்காக போட்டார்கள், அதற்கான விளக்கத்தையும் கொடுத்திருக்கிறார்கள். எஸ்டர்ன் கோல்ஃபீல்டு என்கிற ஒரு கோல்ஃபீல்டு இருக்கிறது வெஸ்ட் பெங்காலில். அங்கிருந்து எடுக்கக்கூடிய நிலக்கரி, இல்லீகல் வழியாக எடுக்கக்கூடிய நிலக்கரியை வெஸ்ட் பெங்காலில் இருக்கக்கூடிய ஏராளமான அரசியல்வாதிகள் அந்த பணத்தை ஹவாலா வழியாக ரூட் செய்து டிஎம்சிக்கு கொடுத்திருக்கிறார்கள். இந்த விவகாரம் 2020ஆம் ஆண்டு வெளிவந்தது. அதை பற்றி ஒரு எஃப்ஐஆரும் போட்டுவிட்டார்கள். 2020ஆம் ஆண்டு போடப்பட்ட ஒரு எஃப்ஐஆர் 2026ஆம் ஆண்டு அதற்கான ரெய்ட் போடப்படுகிறது. அதுவும் டிஎம்சி ஆஃபீஸில் இல்லை, ஐபாக் நிறுவனம் மற்றும் பிரதீக் ஜெயின். அதற்கான காரணத்தையும் கொடுத்திருக்கிறார்கள். இந்த சூறையாடப்பட்ட பணம், இந்த பணத்திலிருந்து கோடிக்கணக்கான, ஆயிரக்கணக்கான கோடி ரூபாயை ஐபாக் நிறுவனத்திற்கு டிஎம்சி கொடுத்துள்ளதாக இந்த தகவல் எங்கள்கிட்ட இருந்தது. அதனால தான் நாங்கள் இந்த ரெய்டை போட்டிருக்கிறோம். ஜஸ்ட் இமேஜின் 2020 FIR and just before the election, they come up for a raid. Just imagine. बंगाल में तो इसको इतना कद्दार है, जो बड़ा बड़ा डाकस है, एक का खिलाफ में कोई सीबीआई नहीं हुआ। इवन जो शांतनु ठाकुर है, जो कलकत्ता में एक आदमी पकड़ गया है कोई केस पे, उन्होंने तो उसका नाम लिया, उसका बाद में भी ईडी ने नहीं पकड़ा है। क्यों? वो बीजेपी करता है। गद्दार के खिलाफ में कितना केस है, इसका बहुत सारे नेता है जिसको हम नाम बता सकती हूँ, लेकिन हम पार्टी से मेंटेन करते हैं। इसका मतलब नहीं होता है আমি সৌজন্যতা দেখাবো, চুপচাপ থাকবো, সব সহ্য করে নেবো, এটা আমার দুর্বলতা নয়। We are gentle, we are sober, we are cultural people. Bengal is the capital culture of India. लेकिन हमको अगर आप जलन देगा, आप अगर हमारा सब लूट कर लेगा, चीटिंग कर लेगा, छीन के लेगा, चुरा के लेगा, तो हम इसको कभी डाइजेस्ट नहीं कर पाऊंगी। ஜார்க்கண்டில் தேர்தல் வருவதற்கு முன்பு சிட்டிங் சீஃப் மினிஸ்டரான ஹேமந்த் சோரேனை கைது செய்தார்கள். ஊழல் நடந்தது. ஒட்டுமொத்த பிஜேபி, ஒட்டுமொத்த கோதி மீடியா ஹேமந்த் சோரேனை ஒரு ஊழல்வாதியாக எடுத்து காட்டினார்கள். 5 மாதங்கள் வரை ஹேமந்த் சோரேன் சிறையிலும் இருந்தார். சீஃப் மினிஸ்டர் பதவியிலிருந்து ரெசிக்னேஷனும் கொடுத்தார். ஹைகோர்ட் டு சுப்ரீம் கோர்ட் இந்த விஷயம் போனது. கடைசியில் என்ன நடந்தது? எதுவுமே நடக்கவில்லை. ஹேமந்த் சோரேன் இஸ் அவுட். அவர் மீது எடுத்து வைத்த அனைத்து குற்றச்சாட்டுகளுமே ஃபெயில் ஆனது. ஜார்க்கண்டில் ஹேமந்த் சோரேனுடைய பார்ட்டி மீண்டும் ஒரு முறை வெற்றி பெற்றது. பிஜேபியால் எதுவுமே செய்ய முடியவில்லை. மகாராஷ்டிராவை எடுத்துக்கொள்ளுங்கள். சரத்பவார் மீது 25,000 கோடி ரூபாய்க்கான ஊழல் குற்றச்சாட்டு இதே என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வைத்தது. சரத்பவார் அவருடைய மேடை பேச்சை நீங்கள் ஒரு முறை பாருங்கள். அப்படியே மழை கொட்டுது. மழை கொட்டினால் கூட அந்த இடத்துல இருந்து அவர் கிளம்பவில்லை.
அவருடைய ஸ்பீச்சை கண்டினியூ செய்கிறார். அது ஒரு மிகப்பெரிய ஊக்கத்தை அளித்தது சரத்பவாருடைய தொண்டர்களுக்கு. இன்னைக்கு நாளைக்கு என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அழைப்பை கொடுப்பார்கள் என்று நினைத்தால் கூட சரத்பவார் கொடுத்த ஒரு விஷயம், நீங்கள் கூப்பிடலைன்னா நாங்கள் வர்றேயா, லெட் மீ கம், யூ என்கொயர் மீ. ஆனால் இதுவரை அவருக்கு எந்த விதமான சம்மனும் கொடுக்கப்படவில்லை. பட் அலிகேஷன் வாஸ் தேர். அஜித் பவார் 70,000 கோடி ரூபாய் சக்கி, பி சிங், அமித்ஷா, நரேந்திர மோடி. இன்னைக்கு கேவலமாக அதே அஜித் பவார் இன்னைக்கு பிஜேபியின் கூட்டணி கட்சியில் இணைந்திருக்கிறார். மகாராஷ்டிராவில் டெபுட்டி சீஃப் மினிஸ்டராக இருக்கிறார். ஹேமந்த் பிஸ்வ சர்மா அசாமின் சீஃப் மினிஸ்டர். அவர் மீதும் இதே போன்ற ஏராளமான குற்றச்சாட்டுகள் காங்கிரஸில் இருக்கும்போது இன்னைக்கு பிஜேபியில் இணைந்த உடனே அசாமின் சீஃப் மினிஸ்டர். என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டை வைத்து எந்த அளவில் இவர்கள் ஒட்டுமொத்த இந்தியாவை ஏமாற்றி வருகிறார்கள் நீங்கள் பார்த்தீர்கள்னா, எந்த ஸ்டேட்மெண்ட்டை இடி கொடுத்ததோ அதே ஸ்டேட்மெண்ட்டை பிஜேபி வெஸ்ட் பெங்கால் প্রেস মিটে வைத்து கொடுக்கிறது. কারণ এই মুহূর্তে মুখ্যমন্ত্রী কোনো বক্তব্য, কোনো প্রশ্ন, কোনো আক্রমণ, কোনো অভিযোগের কোনো প্রতিষ্ঠা পশ্চিমবঙ্গের জনমনে নেই। মানুষ যখন কোনো কিছুকে গ্রহণ না করে তো স্বাভাবিকভাবেই রাজনৈতিক দল সেটাকে গ্রহণ করবে না। আমরা বিরোধী রাজনৈতিক দলের অবস্থানে আছি। মানুষ যা চর্চা করছেন, মানুষের যা উদ্বেগ, মানুষের যা প্রশ্ন, সেগুলোকে অ্যাড্রেস করাই আমাদের কাজ। যেটা নিয়ে মানুষের কোনো উৎসাহ নেই, সেটা নিয়ে আমাদেরও কোনো উৎসাহ নেই। இதில் என்ன தவறு? மம்தா பானர்ஜி தவறு செய்கிறார். மம்தா பானர்ஜி கையில் இருக்கக்கூடிய அரசியல் டாக்குமெண்ட் எல்லாம் நாங்கள் கைப்பற்றவில்லை. நாங்கன்னா பிஜேபிக்கு அடிமையாக இருக்கக்கூடிய அமைப்பா என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்? இட் இஸ் அ கான்ஸ்டிடியூஷனல் பாடி, இட் இஸ் அன் இண்டிபெண்டன்ட் பாடி. பட் வாட் மிஸ்டர் அமித்ஷா அண்ட் மோடி had done, you should see this. சமாஜ்வாதி பார்ட்டி, ஆம் ஆத்மி பார்ட்டி, காங்கிரஸ் அனைத்து நபர்களுமே இதை கண்டித்து ஸ்டேட்மெண்ட்களை கொடுத்து வருகிறார்கள். இன்றைக்கி கார்த்தாலிருந்து நடக்கக்கூடிய போராட்டங்கள், கார்த்தாலிருந்து நடக்கக்கூடிய கேள்விகள், அதற்கான விளக்கத்தை கொடுக்க முடியுமா அமித்ஷாவால்? அதற்கான விளக்கத்தை கொடுக்க முடியுமா நரேந்திர மோடியால்? மம்தா பானர்ஜியை சேலஞ்ச் செய்ய முடியுமா என்கிற இந்த கேள்வியுடன் விடைபெறுகிறேன். உங்களுடைய கருத்துக்களை, மம்தா பானர்ஜியை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்கள். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.